ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நிலத்தை வித்து அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார். கிரயம் என்று தமிழ்ல போட்டு இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க, பணம், மணி. ஜனங்கள் பணத்தை கொண்டு வந்து எங்க வச்சாங்க? ஊழியக்காரன கால்ல இருக்க வேண்டிய பணம் இன்னைக்கு எங்க வந்துச்சு தெரியுமா? தலைக்கு வந்துடுச்சு. தலையில பணம் இருக்க கூடாது, தலையில என்ன இருக்கணும்? அபிஷேகம் இருக்கணும். பணம் கால் இருக்குங்கய்யா. இன்னைக்கு ஊழியக்காரன் குடு 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 கேட்கிறவன் ஒருவனும் ஊழியக்காரன் கிடையாது. கேட்கிறவெல்லாம் யாரும் கேட்க வேணாம். ஊழியம் கர்த்தருடையது. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி நான் நோவா ஆண்டவர் பிரம்மாண்டமான ஒரு பேழையை கட்ட சொன்னார். ஒருத்தங்கிட்ட கூட ஒரு பைசா அவன் கேட்கலைங்க. ஆனா பேழையை கட்டி முடிச்சான். காரணம், கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். ஊழியம் கர்த்தருடையது. நான் ஊழியத்தை ஊழியமாய் தலையில அபிஷேகத்தோடு செஞ்சேனா என் ஊழியத்துக்கு தேவையான சகலத்தையும் என் கால் கீழே போட என் தேவன் வல்லவராக இருக்கிறார். தயவு செய்து பணத்துக்கு பின்னால ஓடாதீங்க. உங்கள் தேவைகள் என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏற்ற நேரத்திலே உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமே, தயவு செய்து அந்த ஆசீர்வாதம் பொருள் ஆசீர்வாதம் பின்னால ஓடாத.